வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, பல ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத ரெஸ்லிங் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஷெல்டன் பெஞ்சமின் WWE கடந்த வருஷம் ரிலீஸ் செய்யப்பட்டவர். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்றது தெரிஞ்சுக்கலாம். ஷெல்டன் பெஞ்சமின் தன்னோட ஃபியூச்சரை பற்றி சொல்லியிருக்காரு. தன்னோட ஃபியூச்சரில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் AEWக்கு போக போகிறேன். AEW டோர் எனக்கு ஓப்பனாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரத்தில் AEWக்கு போயிடுவேன். அங்கே போய் நான் பெரிய விதமாக ரிசல்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷெல்டன் பெஞ்சமின் தன்னோட ரெஸ்லிங்கோட அடுத்த அப்டேட் அவர் AEW போகிறத இப்போ அவரே வந்து சமீபத்தில் கொடுத்த யூடியூப் சேனல் பேட்டி மூலமாக இப்போ உறுதி பண்ணிட்டாரு. ஷெல்டன் பெஞ்சமின் கூடிய சீக்கிரத்தில் நம்ம AEWவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, AEWக்கு சென்ற 2 WWE ரெஸ்லர் அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். AEWவில் இந்த வாரம் AEW டைம்னிட்டில் பிக் பிஸ்னஸ்னு ஒரு ஷோ நடந்துச்சு. இதில் வந்து சாஷா பேங்க் AEWக்கு டெபுட் ஆகுறாங்க. அந்த டெபுட் ஆகிற செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாஷா பேங்கோட ஃப்ரெண்டான பெய்லி அவங்க AEW பிக் பிஸ்னஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நயமியும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து AEWவில் சாஷா பேங்க் இன்னைக்கு டெபுட்டான மேட்சை பற்றி டெபுட்டான செக்மெண்ட்டை பற்றி அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் சைடாக உட்காந்து அது டெய்லி உட்காந்து பார்க்குற ஃபோட்டோஸ் இப்போ லீக் ஆகிருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, லானா என்கின்ற CJ பெரி மற்றும் ரூசேவ் என்கின்ற மெய்ரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்தாங்க. இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைவர்ஸ் பண்ண விஷயத்தில் என்ன காரணம்னு இப்போ லீக் ஆகிருக்கு. ஆனால் இவங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வேறு இடத்துல இருக்கிறோம். வேறு இடத்துல இருக்கிறதுனால எங்களால் சேர்ந்து வாழ முடியல. அதனால் நாங்கள் இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லானாவுக்கும் லானா என்கிட்ட CJக்கும் டாப்சிங்கில் இருக்கும் ஒரு அஃபர் இருந்திருக்கு. அதனால தான் ரூசே வந்து இப்போ டைவர்ஸை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது. WWE ரிலீஸ் பண்ணப்பே லானா வந்து டாப்சிங்கில் இருக்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சமீபத்தில் இந்த மாதம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். இதன் காரணமாக தான் ரூசே வந்து லானாவை விட்டு டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE அசிங்கப்படுத்திய AEW என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேனியல் பிரையன் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வின்ஸ் மிக்மன் வந்து பேசினார். என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா, WWE கிரியேட்டிவ் டீமில் நான் இருக்கும்போது AEW டைனமிட் மட்டும் எப்படி நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி என்கிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக 8 வாரம் AEW டைனமிட் ஷோவை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வின்ஸ் மிக்மென்ட்டை நான் போய் சொன்னேன், AEW டைனமிட் ஷோ ஏன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, அங்கே வந்து முழுக்க ரெஸ்லிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் போய் வின்ஸ் மிக்மென்ட்டை சொல்லியிருக்கிறேன். டேனியல் பிரையன் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக டேனியல் பிரையன் WWE தாக்கி இப்போ கலாய்ச்சி பேசியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஜான் சீனா ரெஸ்ல்மேனியா 40 என்ன பண்ண போகிறாருன்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜான் சீனா ரெஸ்ல்மேனியா 40 நம்ம வந்து ஒரு ஆங்கர் ரோல் பண்ணுவார், ஒரு ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ஜான் சீனா ரெஸ்ல்மேனியா 40 ஒரு மேட்ச் விளையாட போகிறன்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த மேட்ச் யார் கூடன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பெக்கரோட தான். டாமினேட்டாக இப்போ ஸ்மாக்டவுனில் காமிச்சிக்கிட்டு இருக்க பேரன் பெக்கர் கூட ஜான் சீனா ஒரு மேட்ச் விளையாண்டு அந்த மேட்ச்சில் வந்து ஜான் சீனா தோற்று பேரன் பெக்கரை ஹைப்பேத்து விதமாக ஏற்கனவே இவங்களுக்குள்ள NXTயில் ஒரு ஸ்டோரி லைன் போணுச்சு. அதெல்லாம் வச்சு இப்போ அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பேரன் பெக்கர் ஃபியூச்சருக்காக ஜான் சீனா பேரன் பெக்கர்கிட்ட தோக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம், ஜான் சீனாவோட ஃபைனல் அப்புறம் ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாட போகிறது யாருன்ற மாதிரி இப்போ ஒரு லீக் ஆயிருக்கு. அந்த ரெஸ்லர் வந்து நான் தான் ஜான் சீனா கூட மோதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் வந்து ஒருத்தவங்க வந்து ஜான் சீனாவோட ஃபைனல் ஆப்போனன்ட் யாராக இருப்பா அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு மேட் கொரோனா, அதாவது WWEயில் ஜாக் ரைடர்ன்ற மாதிரி ரிசல்ட் பண்ண ரெஸ்லர், அவர் வந்து இப்போ ஜான்சனோட ஃபைனல் ஆப்போனண்ட்டாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரீட்வீட் அடித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.